Kana, good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். கண்ணு, இன்னைக்கு நம்ம 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா, அதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 6.7ல் 7th சம். இப்போ பாருங்கள், ஃபைன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். இது கொடுத்துட்டாங்க கண்ணு. இது வெக்டர் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க, பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்மும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கணும் கண்ணு. இது பார்த்தீங்கன்னாவே நீ சொல்லிடலாம். இது என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க பாரு. ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டர், இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஸோ இது ஏ வெக்டர், இது யூ வெக்டர், இது வி வெக்டர். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணு. அப்போ தேர்ஃபோர் ஏ வெக்டர் ஈக்குவல் டு என்ன தங்கம், இதை கம்பேர் பண்ணும்போது 6i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். அதே மாதிரி இது எஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இது வந்து பார் யூ வெக்டர். அப்போ யூ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஐ கேப் ப்ளஸ்ஸு 2ஜே கேப் ப்ளஸ் கே கேப். அடுத்தது வி வெக்டர் ஈக்குவல் டு பார்க்கணும், டிக்கு பக்கத்தில் இருக்கிறது இது வி வெக்டர், மைனஸ் 5i கேப் மைனஸ் 4ஜே கேப் மைனஸ் 5கே கேப். புரிஞ்சுதா தங்கம்? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியுது, ஒரு பாயிண்ட்டு 2 பேரலல். அப்போ நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் போட்டுடலாம் தங்கம். அப்புறம் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் போடலாம். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பாரு, ஒரே ஒரு பாயிண்ட் அப்படிங்கும்போது எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 இசட் மைனஸ் z1. இது முதல் ரோ. ரெண்டாவது ரோவில் 2 பேரல். அப்போ இது பேரல் L1 M1 N1. அடுத்து ரெண்டாவது பேரல் L2 M2 N2 ஈக்குவல் டு 0. ஒரே ஒரு பாயிண்ட் அப்படின்னா ஒரு ரோவில் மட்டும்தான் கழிக்கணும். இப்போ ஜஸ்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் அப்படி பக்கத்தில் எழுதிக்கலாம். 6, மைனஸ் 1, 1. இது x1, இது y1, இது z1. பார் 6 மைனஸ் 1 1. அப்போ நமக்கு தங்கம் x மைனஸ் x1 பாரு 6. அடுத்து y மைனஸ் y1 பாரு மைனஸ் 1. இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் 1. அடுத்தது z மைனஸ் z1 பாரு 1. அடுத்து L1 M1 N1 தான் பாரு. யூ வெக்டரை பார்த்து கோஎஃபிஷியன்ட் எழுது. அப்போ யூ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் என்ன? மைனஸ் 1 2 1. இது L1, இது M1, இது N1 கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி அடுத்து வி வெக்டர். இது வி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 5 மைனஸ் 4 மைனஸ் 4 5. இது L2, இது வந்து M2, இது N2 ஈக்குவல் டு 0. புரியுதா சாமி? L1 M1 N1 அப்படிங்கிறது யூ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், L2 M2 N2ங்கிறது வி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். இப்போ ஜஸ்ட்டு வேல்யூ போடலாம். எக்ஸ் மைனஸ் 6 இன்ட்டு இது பார், இந்த காலத்தை மறைச்சிக்கலாமா? அப்போ இதை அப்படியே பெருக்கும்போது மைனஸ் 10. இதை குறிய மாற்றினா ப்ளஸ்ஸு, பெருக்கினா 4. அடுத்து இதுக்கு ப்ளஸ் போட்டால் இதுக்கு மைனஸ். அப்போ மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1. இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 1 5 is 5. இங்கே பேர் மைனஸ் இருக்கா? அப்போ பெருக்கும்போது மைனஸ், குறிய மாற்றினீங்கன்னா ப்ளஸ்ஸு 1 5 is 5. அடுத்தது சாமி இதுக்கு வந்து ப்ளஸ்ஸு இசட் மைனஸ் 1. இந்த காலத்தை மறைச்சிக்கிங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 1 4 is 4. இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ குறிய மாற்றினீங்கன்னா ப்ளஸ்ஸு 5 2s are 10 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் மைனஸ் 6 இன்ட்டு இதை பார், பெரிய நம்பருடைய குறி மைனஸ் 10ல் 4 போச்சுன்னா 6 மைனஸ்
y plus 1 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன வரும் 10 ப்ளஸ் z மைனஸ் 1 இன்ட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 14 ஈக்குவல் டு 0. இப்போ உள்ள பெருக்கலாம். அப்போ மைனஸ் 6 போய் எக்ஸை பெருக்கினா மைனஸ் 6x மைனஸ் 6ஐயும் மைனஸ் 6ஐயும் பெருக்கினா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 6 ஆர் 36. அதுக்கப்புறம் மைனஸ் 10 வந்து ஒய்யை பெருக்கினா மைனஸ் 10y. அடுத்தது பாருங்கன்னு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 10 10. அடுத்து தங்கம் 14 எடுத்து பெருக்கு ப்ளஸ்ஸு என்ன வரும் 14z. இதை 1 போய் பெருக்கினா மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. இப்போ ஆர்டராக எழுதலாம். என்ன வரும் மைனஸ் 6x மைனஸ் 10y ப்ளஸ்ஸு 14z. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்கள். இங்கே பாருங்கள் ப்ளஸில் 36 இருக்குது. ப்ளஸில் நமக்கு என்ன இருக்குது 36 இருக்குது. மைனஸில் டோட்டலாக எவ்வளோ வரும் 24 இருக்குது. அப்போ பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு இதை கழிச்சு போட்டுங்க. அப்போ 2 1 என்ன வரும் 12. அப்போ ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா சாமி? இப்போ முன்னாடி மைனஸ் வர்றதுனால குறியை மாற்றிக்கலாம். அப்போ இது சிம்பிளை சேஞ்ச் பண்ணும்போது இது ப்ளஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு சிம்பிளை சேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும் ப்ளஸ் 6x அடுத்ததுக்கு என்ன ப்ளஸ் 10y அடுத்து மைனஸ் 14z மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. பாருங்க இதெல்லாமே 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 3x ப்ளஸ்ஸு 5y மைனஸ் 7z மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதிலிருந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் புரியுதா தங்கம்? நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் என்ன வரும் வெக்டர் ஈக்குவேஷன். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஒன்றுமே இல்லை ராஜா. இப்போ பார் இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இங்கே ஃபார்முலா பாரு. முதல் இடத்துல மட்டும் கழிச்சிருக்கோம். எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது ஆர் வெக்டரா, x1 y1 z1ங்கிறது ஏ வெக்டர். அப்போ டிட்டர்மினன்ட்னா ஜஸ்ட் பாக்ஸ். அப்போ பாக்ஸில் முதல் இடத்துல ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், இது யூ வெக்டர், இது வி வெக்டர். அப்போ பாக்ஸுக்குள்ளே அதுதான் ஃபார்முலா எதுக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு. அப்போ பாக்ஸுக்குள்ளே முதல் இடம் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், ரெண்டாவது இடம் யூ வெக்டர், மூணாவது இடம் வி வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ ஆன்சர் போடும்போது இதை பார்த்து அப்படியே ஆர் வெக்டர் டாட் புரியுதா, இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம். 3x வந்து ஐ கேப் ப்ளஸ் 5y வந்து ஜே கேப்னு ரீப்ளேஸ் பண்ணோம், மைனஸ் 7 இசட்டை கே கேப் ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதுதான் நான் பேராமெட்ரிக் ஃபார்முடைய ஆன்சர். இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் இருந்தே நீ நான் பேராமெட்ரிக் ஃபார்முடைய ஆன்சர் எழுதிடலாம். எப்படி ஆர் வெக்டர் டாட்டு இது எக்ஸ் ஒய் இசட்டை தூக்கிவிட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப் போட்டீங்கன்னா தீர்ந்து போச்சு. ஆர் வெக்டர் டாட் போட்டுட்டு தான் போடணும். ஆர் வெக்டர் இல்லாமல் மொட்டையா 3i கேப் ப்ளஸ் 5j கேப் அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பு. ஆர் வெக்டர் டாட், ஏன்னா ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்ன எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப், அதோட இதை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது இது உனக்கு வரும். டாட் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன கோஎஃபிஷியன்ட்டை தானே நேராக பெருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? சின்ஸ் நமக்கு என்ன ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்ன எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப். பார் இதை ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிப்பார். டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவோம், ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் பார், இங்கே 3 இருக்குது இங்கே எக்ஸ், அப்போ 3x ப்ளஸ் 5y மைனஸ் 7z மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா சாமி? அதனால் இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க.
அதிலிருந்து நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் போடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி. புரியுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.